மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பொதுவா திமுக ஏதாவது ஒரு விஷயம் அரசியல் செய்யறதுக்காக கையில் எடுப்பாங்க. மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சார், அதாவது ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன், தேர்தல் சிறப்பு திருத்தம் சட்டம். ஆனா இது ஏன் இந்த தமிழக அரசு பயப்படுறாங்கன்ற மாதிரி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி மழைக்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்றது சரியா? தேர்தல் ஆணையம் இதே பீகார்ல 65 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் பட்டியலின மக்கள் 2 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பொதுவா அண்ணாமலை அவர்கள் எல்லா இடத்துலையும், அதாவது டீலிமிட்டேஷன் ஆனாலும் சரி, மும்மொழி கொள்கை ஆனாலும் சரி, பொதுவா யார் பதில் சொன்னாலும் கூட ஒரு புள்ளி விவரத்தோட சொல்றது அண்ணாமலைன்னு தான் நம்ம கவனிக்கலாம். ஆனா இந்த இடத்துல யார் அந்த சாருங்கிற விஷயத்த பயந்த மாதிரியே தான் இந்த சாருக்கும் சரியான ஒரு புள்ளி விவரத்தோட அண்ணாமலை அவர்கள் விவரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதாவது இது இன்னைக்கு மட்டும் நடத்தல, அதாவது நேரு காலத்துல இருந்தே, அதாவது சொல்றாரு 1952, 66, 57, 61, 65, 66, 83, 84, 87, 89, 92, 93, 95, 2002, 2003, 2004 வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி 10 முறை. அதுலயும் அதாவது பாஜக அப்போ ஒரு 3 முறை ஆண்டிருக்காங்க போல இருக்கு, 7 முறை காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எந்த வித ஒரு பிரச்சனை இல்லாம நடந்துட்டு இருந்தது. ஆனா இங்க இப்ப மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி உதாரணமா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது 2016 கிட்டத்தட்ட 57 லட்சம் பேர் இன்னைக்கு தமிழகத்துல ஏதோ ஒரு போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஆர்கே நகர்ல கிட்டத்தட்ட 44,000 பேர் போலியா இருக்காங்கன்ற மாதிரி இவங்க தான் எல்லா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இவங்க தான் எடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் தேர்தல் விதிமுறையை நம்ம ஏதோ பங்கம் பண்ற மாதிரி அப்படின்ற அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஏன் பயம் அப்படின்னு, இப்ப நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4க்குள்ளார இவங்க முடிச்சிடணும் எப்படியோ அந்த திருத்தத்தை, அதே மாதிரி ஜனவரி 9 கண்டிப்பா வெளியிடணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துல. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல ஏன் இந்த அளவுக்கு ஒரு பதட்டம், எதனால பயம் இது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுதான் அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல தெளிவா ஒரு விஷயத்த புள்ளி விவரத்தோட சொல்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா தேர்தல் ஆணையம் ஏதாவது வந்தாலும் கூட இங்க இருக்கிற ஆட்சி யார் ஆண்டுட்டு இருக்காங்க, இங்க இருக்கிற அதிகாரிகளை வச்சுதான் நடத்துறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பயம்ன்ற மாதிரி, அதுல ஏதாவது ஒரு விதிமுறைகளை தவறா இருந்தாலோ, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலோ, என்ன எதுன்னு எங்களுக்கு கொடுக்க போறாங்க, பார்க்க போறாங்க. பொதுவா இந்த திருத்த சட்டம் ஏன் வருதுன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை வச்சு ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரே ஒழிய அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலன்ற மாதிரி. அந்த இடத்துல என்னோட பேர் நீக்கப்பட்டிருக்கு, இல்ல ஏதோ மாறி இருக்கு, யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, குறைந்த எண்ணிக்கையில தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் சரிபார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதாவது என் பேர் விடுபட்டிருக்குன்னு சொன்னா கரெக்டா அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி. யாரும் ஏமாத்தல, எதுவுமே பண்ணலன்ற மாதிரி. இன்னும் சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் நிறைய விஷயத்த பேசிட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு சிறுபான்மையர் ஓட்டு, பட்டியலின ஓட்டுன்னு நிறைய மக்களை கன்ஃபியூஸ் பண்றதை நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இன்னும் அதை தான் நிறைய பேர் இன்னைக்கு பத்திரிகையாளர் மத்தியில சொல்லிட்டு இருக்காங்க. ராம ஸ்ரீனிவாசனோ யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அதாவது ஒரே சிலபஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சிலபஸ் மாத்துங்க, மக்கள் போர் அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுக்கறத நம்ம கவனிக்கலாம். பொதுவா நம்மளும் ஒரு புரிதலோட நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த சில இடத்துல நிறைய பேர் இறந்துருப்பாங்க, இல்ல நிறைய பேர் ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் கண்டிப்பா வாக்கு திருத்த சட்டம் கண்டிப்பா வேணுமா வேணாமான்ற மாதிரி தான். இப்போ இவங்க ஒரு டைம்ல ஆதார் கார்டு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம்ல எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் எல்லாம் சரி ஓகே, ஆதார்னா ஃபிங்கர் ட்ரிப்புக்கு எல்லாமே இருக்குன்னு ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேணான்னு சொல்றாங்க.
காரணம் என்னன்னா, வெளி மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாருமே ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. அதனால இவங்க என்ன நிலைப்பாடுன்னா, இவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு, எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒண்ணுன்ற மாதிரி தான். ஒரு பயம்ன்ற மாதிரி தான் இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் இன்னைக்கு புரிதலோட இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா, இன்னைக்கு வந்து 2021 இருந்து இன்னைக்கு 25 பாதி ஆகுது. 4½ ஆண்டு ஆண்டிருக்காங்க. எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேத்தல. நிறைய இன்னைக்கு கரூர் சம்பவம் ஆனாலும் சரி, கள்ளக்குறிச்சி ஆனாலும் சரி, முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆனாலும், இவங்களுக்கு எதிரா இருக்கிற மனநிலை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. நிறைய கடன் மாநிலமா மாறி இருக்குன்ற நிறைய குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு எதிர் மனநிலையில தான் மக்கள் இருந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தானா, அதை திசை மாத்துறதுக்கு தான் இவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன் இதெல்லாம் மக்களுக்கு சரியா எடுத்துட்டு இதுவரைக்கும் யாரும் போகல. இந்த பிரச்சனை என்ன, டீலிமிட்டேஷன் என்ன, மும்மொழி கொள்கையில என்ன சொல்றாங்க, இதே மாதிரி இன்னைக்கு வாக்கு திருத்த சட்டத்துல என்ன சொல்றாங்க, எல்லாம் இன்னைக்கு புள்ளி விவரத்தோட மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும்போது, இதை வந்து இன்னைக்கு நாங்க வந்து அனைத்து கூட்டத்தை சேர்த்துறோம், டிவிக்கு எல்லாம் வருவாங்க போல இருக்கு, எனக்கு தெரியல. டிவிக்கு எல்லாம் கட்சியா அறிவிக்கலையா, அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இவங்க அனைத்து கட்சிங்கும் போது டிவிக்கு எல்லாம் வருவாங்க போல இருக்கு. அப்போ பொதுவா நம்ம பேசணும் என்னன்னா, மக்களை இன்னும் எத்தனை நாள் தான் ஏமாத்துறாங்கன்ற மாதிரி. இப்போ அண்ணாமலை எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில நான் பார்த்திருந்தேன். அதாவது ஒரு அதிமுக தரப்புல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அண்ணாமலை இருந்தாதான் அண்ணாமலை கைவிட மாட்டார் அப்படின்ற மாதிரி. அப்போ யார் என்ன பண்ணாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தோட விளக்கத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அதனால வந்து மக்களிடையே தெளிவான ஒரு சிந்தனை வரும்னு தான் நம்ம பதிவுல எப்பவுமே பேசிட்டு இருக்கிறது. இதை தாண்டி இன்னைக்கு வந்து கலெக்டர் அண்டர்ல எல்லாமே இங்க வந்து தமிழகத்துல வந்து தமிழக அரசாங்கத்திற்கு தெரியாம எதுவுமே நடத்த மாட்டாங்கன்னு தான். அப்போ எல்லா அதிகாரிகளும் இவங்க ஆட்கள் தான், எல்லாமே இவங்க தான் நடத்துறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து தானா ஒரு தனியா ஒரு அரசாங்க உதவிக்கு எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. இங்க இருக்கிற யார் பதவியில இருக்காங்களோ ஒரு அரசாங்க ஊழியர்களை வச்சு இவங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாமே சரி செய்ய போறாங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு, எத்தனை வாக்காளர்கள் திருத்த பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, பொதுவா அது ஒவ்வொரு அது அதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு. ஆனா இது வந்து ஒரு அரசாங்கமே இதை வரவேற்கணும். ஆனா இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் மட்டும் இதெல்லாம் வச்சு ஒரு பயம் காட்டுறது வந்து, அப்படி ஒரு அனைத்து கூட்டத்தை கூட்டினாலும் கூட மக்கள் வந்து அது ஒரு டீலிமிட்டேஷன் எப்படி பண்ணாங்க, அனைத்து கட்சியும் கூப்பிட்டாங்க, என்ன நடந்துச்சு டீலிமிட்டேஷன்ல இருந்தா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட்டினாங்க. இன்னைக்கு ஒரு 12 மாநிலம் இந்த சிறப்பு திருத்த சட்டம், அந்த அத்தனை மாநிலங்களும் எல்லாம் வந்து என்னத்தை பண்ண போறாங்கன்ற மாதிரி தான். ஆனா இன்னைக்கு வந்து யதார்த்தமா திமுக வந்து இவங்களுக்கு வந்து ஒரே சிலபஸ் தான் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இந்த சிலபஸ் தவிர வேற சிலபஸே இவங்க கொண்டு வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதுன்னு தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் போர் அடிச்சுட்டாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து யதார்த்தமான ஒரு களத்துல வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது எல்லாருமே இப்போ எத்தனை பேர் ஷிஃப்ட் ஆகுறாங்க வேற மாநிலத்துக்கோ இல்லை ஃபாரின்கோ, எத்தனை பேர் ஷிஃப்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் இறந்து போறாங்க, நிறைய பேர் புதுசா வாக்காளர்ல பட்டியல்ல சேர்த்த போறாங்க. இப்ப இதெல்லாம் இந்த கணக்கெடுப்புங்கிறது சாதாரணமா அரசாங்கமே முன் வந்து செய்ய வேண்டிய விஷயம். ஆனா இதுல யார் ஏமாற்ற முடியும்னு தான் நமக்கு கவனிக்கணும். எல்லாமே கண்ணு முன்னாடி எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது ஏதோ ஒரு எதிர்கட்சி தலைவர் எல்லாம் சொல்லுவாரு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கும் போல இருக்கு, ஏதோ ஒரு ஓட்டு இருக்கும் போல இருக்கு, இல்லைன்னா ஏன் இந்த அளவுக்கு பதறணும், ஏன் இந்த தோல்வி பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். எது எப்படியோ திமுகவோட இந்த சிலபஸ் வந்து 2026க்கு அப்புறம் கண்டிப்பா உடையும் தான் நம்ம பார்க்கணும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.